சிடி காமிங்க. சிடி ஓ ஆமாங்க. நீ கொஞ்சம் எந்திரிச்சு காமிச்சீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன். இல்ல எந்திரிக்கலாம், ஆனா இப்ப தற்போதைய சூழ்நிலையை பொறுத்து அது எந்திரிக்க முடியாதுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பழமையான உடையில இருக்கேன்ல. பழமையான உடைனா தமிழர்களோடதா? ஆமாங்க. அப்ப வேட்டியா? இல்ல அதுக்கும் இல்ல. அதுக்குள்ளனா அதோட பழமைனா லுங்கியா இருக்குமோ? இல்லங்க அதுக்கும் இல்ல. அதுக்குள்ள பட்டாப்பட்டி? அட என்னங்க நீங்க அந்த காலத்திலேயே இருக்கீங்க, இன்னும் அதை விட பின்காலத்துக்கு வாங்க. அதை விட என்னையா பின்னாடி இருக்குது? உங்களை விட எனக்கு ஒரே அக்க போரா போச்சு. இந்த நீங்களே வச்சுக்கோங்க. அட கருமமே, யோ இததான் போட்டு சுத்திட்டு இருக்கியா? இந்த லங்கோட கரும டூ 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 ஐ வாஸ் 2000 மேன். அட கரும 2017 இருந்துச்சு, இன்னும் பழைய இதுலயே இருக்கியா? பாரம்பரியத்தை அங்க பாருங்க, சொன்னோன்னா வந்துருச்சுல்ல. வந்துருச்சு. ஆமா ஏசி வேற போட்டுருக்கோ, ஒரு மாதிரி ஒரு குளுகுளு வெறச்ச ஃபீலிங் எதுவும் இல்ல? அப்பனாச்சி கொஞ்சம் நல்லா இருக்குமே. பாவம். சரி இந்த அப்படி ஒரு நிமிஷம் ஏங்க ஈர சட்டி ஒத்துக்க மாட்டேன். குளுகுளுன்னு இருக்கும். ஏங்க இப்படியா இருந்தாலும் எந்த நிலைமைக்கு போறது? ஓகே அரவிந்த் குமார் ப்ரோ, என்ன தப்பா சொல்றீங்க? நல்ல கிரேசி தமிழ் என்னங்க கோட்டு எழுதிருக்காரு, அது எனக்கு புரியுது. அது என்னங்க கோட் சூட்? அதானே நல்லா இருக்கு. थैंक यू ப்ரோ, நன்றி. நைட்டா குமரன் ப்ரோ சொன்னா என்ன ப்ரோ மேல சூட்டா கீழ அத எப்படி கரெக்ட்டா கண்டு ரொம்ப தூக்காதீங்க. இல்லைங்க இது எதுக்கு உங்களுக்கு தெரியலையா? இப்ப நான் இவ்வளவு வருஷமா டானா இருக்கேன்னா எப்படி நினைச்சுக்கிட்டேன்? எல்லா டானையும் போட்டு தட்டாங்கயா சான்ஸ் கிடைக்கும். எப்படி என்னங்க மேல சூட்டு கீழ? அவன் அப்படிதான் இருப்பாரு போல. எப்படிங்கிற திடீர்னு போலீஸ் வந்தா இப்படி பண்ணிட்டு ஐயா மோடி மசானுங்க ஐயா உட்கார்றதானே இப்படி முதுகு வச்சு இப்படி உட்காருங்களா? இல்லைங்க அவர் இப்படி போட்டுருப்பாரோ எப்படி பார்த்தாருன்னு தெரியல, கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஏன்னா நம்ம ரவுடியா இருந்தா தான் டானா இருக்க முடியும். அதனாலதான் எப்போ போய் அதான் குளிர் ஜோருமே வந்துருச்சுடா. அடவா ஐயோ நண்பர் இப்படி பண்றேன். இன்னைக்கு நான் 4வது தடவை சொல்ல போறேன். இன்னைக்கு நான் எதிரியாக போறேன்டா சத்தியமா. நண்பர்கள் அன்னைக்கு எங்களை எதிரியாக்கிட்டீங்களேடா அப்பா சாமி. இந்த மறுபடியும் அந்த காமெடியா ஏகப்பட்ட ஜோக்குகள் வந்து நிறைய காமெடி பண்ணலாம் போயிடுச்சு. கர்ம மத்த நாள்னா காமெடியே வராது. வந்துட்டுமா? அந்த ஓரத்துல கிடக்கட்டும். அது சிவாஜி மாதிரி நடிச்சிருக்கோம். சிவாஜி மாதிரி. ஆமா அது வரலையா? வணக்கம் தமிழ் கேமிங், நாங்க இவேக் மட்டும் பிரேம். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க. ஐயோ உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நான் கேக்குறேன் உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேக்குறேன். ஐயோ இதுக்கு முன்னாடி ரெட்டாயத்துல பேசியிருக்கேன். ஆமா ஆபாசமா இருந்தாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டேன். இது என்னையும் முண்டா முடின்னு போட்டு உட்காந்துட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க தான் இதுக்கு முழுக்க காரணம். எது நானா? ஆமா, ஏன்னா போன ஹிட்மேன் வீடியோல அருமையா அழகா எனக்கு பொருந்துற மாதிரி ஒரு கோட்டு சூட்டு போட்டிருந்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மேல ஏறி போட்டிருந்த பட்டாப்பட்டியை உலகத்துக்கே காமிச்சிட்டீங்க. இதனால அது அந்தரங்க வீடியோவே மாறிடுச்சு. அப்புறம் இப்ப எங்க வெளியே போனாலும் என்ன பிரேம் இன்னைக்கும் பட்டாப்பட்டி தானா? அது ஏன் என்ன பேசுற? அப்படிதான் காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக். ரெடியா நீங்க? ஏன் என்னாச்சு? உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்ல. ஏன்னா இப்ப நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம், யானை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம், ஏஜென்ட் 47 வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். அவரோட ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கிறேன். ரேஞ்சா? ஆமா, நீங்க பாருங்க ஒரு சுற்றுலா பயணியமா இருக்கீங்க. எது சுற்றுலா பயணியா? ஏய் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இது என்னடா இது? நல்ல கை தூக்கு நல்ல தூக்கு, அப்பதான் உன்னோட ரேஞ்ச் எல்லாரும் தெரியும். ஏண்டா இது உண்மையை ஒத்துக்கோ. உன்னோட காலேஜ் பையன்கிட்ட உன்னோட 2-3 வயசு சின்ன பையன் கிட்ட போயிட்டு உன் வருஷம் போற கோட்டை தான்னு சொல்லி கெஞ்சி குத்தி எடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு இந்த பந்தம் உனக்கு தேவையில்லாம? சரி தலையை கும்மியாத எந்திரி. அடே எந்திரா, இப்ப மேல எந்திரி. நீ மேல எந்திரி. சத்தியமா சங்கோச்சமா இருக்குங்க. சங்கோச்சம் அந்த ஆள்ல இப்படி வருவானா? சத்தியமா என்னதான் நம்ம இது வரைக்கும் தான் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். என்னடா பட்டாப்பூடி டயர் போட்டு சுத்திட்டு இருக்க? இது கொஞ்ச நேரத்துக்கு என்ன நாகரிகமா இல்லையா? அந்த நாகரிகம் வேறு எவனா கோட் சுடுக்கு பட்டாப்பட்டி போடுவானா? பட்டாப்பட்டின்னா சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழர்களோட பாரம்பரியம் அந்த பட்டாப்பட்டி. ஓ தமிழோட பாரம்பரியம் சொல்லிட்டு இதுமே நான் தப்பா சொன்னா என்ன ஏதாவது தப்பா சொல்றாங்க. ஆமா அது போட்ட காத்தோட்டமா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். தமிழரின் பாரம்பரிய ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா 2017 அதான் ரெடியா இருக்கும். ஆனா 2020 என்கிட்ட ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொல்லுங்க. அதை நான் காமிச்சுன்னா ஆப்போசிட் வீடியோ ஆயிரும். இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம். இல்ல கோமல போட்டு இருக்கு. தப்பா நினைச்சு கூட. சரி நான் நீங்க இருந்தாங்க விளையாடுங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு நமக்கிட்டே எது இது இல்ல. இதுக்கு மேல அவமானப்படுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. சரி ஓகே. End of flashback. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? இனிமேல் பட்டாப்பட்டியே போறது இல்லையா? இல்ல அதுக்கு பொருத்தமா இந்த முண்டா பண்ணி அது பொருத்தமா மேட்சா? ஆமா இதெல்லாம் ஒரு முடிவு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் பார்க்க தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆமா இந்த ட்ரெஸ்ல பார்த்து அப்படிதான் இருக்கு. அதனால வந்து தயவு செய்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. இந்த உடை பிரச்சனைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்படி மறுபடியும் பண்ணேன்னு வச்சுக்க உன்னை சம்பவம் பண்ணிடுவேன். ஆண்டவா இத பத்தி மறந்துரு. வேற என்ன செய்யறது? நம்ம கொன்றுவோம் கால்.
அவன் ஆரம்பிங்க கண்ணு மூடி பிரிவு வெளியே வந்துடும் போல. எவையோ 3:30 மணி ஆகுது, 1/2 மணி நேரம் லைவுக்காக ஏற்பட்டு ஆரம்பிங்க. சரி ப்ரோ, அதான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சொட்டதெல்லாம் தூள் பறக்குது உங்கட்டியா. நன்றி ப்ரோ, சூப்பர். நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நன்றி. நான் வேணா ப்ரோ நல்லதா வரும் நான் நம்புறேன். நல்லதாக இடுப்புல வச்சு கட்டிக்கலாம். நானும்